ஐயோ! என்ன மேடம் என்கிட்ட நீங்க தைரியமான பொண்ணுன்னு சொன்னீங்க, அப்புறம் என் வீட்டுல எதையோ ஒன்ன பார்த்து பயந்து ஓடி வந்தீங்க. தண்டனக்கா நான் பயந்து ஓடி வந்ததை பார்த்து உங்களுக்கு கவிதை வருதா? மேடம் ஏதாச்சும் சொல்லுங்க. நான் கிச்சன்ல ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருந்தேன், அங்க நான் ஒரு ரேட்ட பார்த்தேன். மேடம் மேல சருன்னு போனா அதுதான் ஜெட்டு, ஆப்பிள்ல ஒட்டாம இருக்குமா ரேட்டு? தண்டனக்கா ஓஹோ, ரேட் இல்ல ரேட். சரி விடு, கிச்சன்ல எலி இருக்கு, எலி. வீட்டுக்குள்ள எலி வந்துருச்சாப்பா, சந்தேகமா? ஐ நோ சார், இங்க எலி இருக்கு, வாங்க நம்ம உள்ள போயிடலாம். சிரிசு, நீ ஜோர்தார் பப்பட்ட தவிர நான் வீட்ல யாரையும் இருக்க விடவே மாட்டேன். ஓஹோ, கண்ணா சார் அந்த எலி வீட்ல செட்டில் ஆகிறதுக்காக வரல. மேடம் கண்ணாங்கிறது என் பேரு, நீங்க பூனை கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பேசுறீங்க. நான் இருக்கல, எலிய பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். கம் ஆன் ப்ரோ. எனிபடி பாத்துமா, அது எலிபா எலி. ஏய், இது என்ன உன் மாமியார் வீடா? கால் மேல கால் போட்டு சாப்பிடுற, பீச்சிருவன் பீச்சு. ஒரு நிமிஷம் இரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட விடுயா. அதான் ஒரு நிமிஷம் கேக்குதுல்ல, அத நிம்மதியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட விடு. ஏன் சாப்பிட விடணும்? அது என்ன நம்ம வீட்டு விருந்தாளியா? தம்பி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, எங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. வம்பு வேணாம் சிறுசு, வா போயிடலாம். அவங்க அப்பா புலி சிங்கமா இருந்தா. ஏய், நீ ஏன் இப்படி யோசிக்கிற? இப்படி எலி எப்படி புலியோட பையனாக முடியும்? எப்படி? ஏன் முடியாது? ஒருவேளை அந்த புலி இந்த எலியை தத்தெடுத்திருக்கலாம் இல்லையா? ஹலோ ஹலோ. ஏய், ஒரு எலியா இருந்துகிட்டு பூனை மூஞ்சிலே ஏப்ப விடுறியா? ஏய். உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு நான் அந்த எலியை புடிச்சு பயமுறுத்துறதுல அது எல்லார்கிட்டயும் போய் சொல்லணும். ஏன்னாலும் ஹனி பண்ணி வீட்டுக்கு போக வேண்டான்னு அந்த அளவுக்கு அதை ரணகலப்படுத்திடுறேன். ஜோர்தார் பப்பட், சீக்கிரமா போய் ஹனி பனிய கூட்டிட்டு வாங்க. எலிய வீட்டை விட்டு துரத்துங்கடானா உலகத்தை விட்டே துரத்துறாங்கப்பா. சரி, எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். டேய் சிறுசு, இவ பயந்து போய் அழுவுறான். ஆனா பார்க்க மாட்டோம், சிரிக்கிற மாதிரி இருக்கு. நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் தாங்கி, அழ போறது நீதான். அப்பா ரொம்ப தூரம் என்ன துரத்திட்டு வந்தீங்கல்ல, இப்ப எங்க அப்பாவை துரத்துங்க பாக்கலாம். சின்ன பையன் ஏன் மிரட்டுறீங்க? தைரியம் இருந்தா உங்க வேலையை ஏன் கிட்ட காட்டுங்க. பெருசே, எலிகெல்லாம் சேர்ந்து சக்கர வியூகம் போடுதுங்க. உயிர் மேல ஆசை ஓடி
நிக்காத பெருசே ஓடே. இதுக்கு எங்கப்பா நம்மள ஓட விடுதுங்க? ஆ. சீக்கிரம் பெருசே குதிச்சிரே, குழிக்குள்ள குதிச்சிரே. என்ன பப்பேட் பூனையா இருந்துட்டு எதுக்கு ஓட்டைக்குள்ள போறாங்கப்பா? உயிருக்கு ஒரு பிரச்சனைனா இதுக்குள்ள வேணாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம்ப்பா. சந்தேகமா? வாப்பா வாப்பா அவங்களுக்கு உதவி பண்ணலாப்பா. ஏய், அவங்களுக்கு உதவி பண்ண முடியும்னா அது அந்த ஆண்டவனால மட்டும்தான், நம்மால முடியாது. சந்தேகமா? ஏ, ஏ. ஏய். சிறுசு, இங்க எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி இல்ல பெருசே, சுத்தி சுத்தி நாம ஒரே இடத்துக்கு தான் வரோம். ஆ. ஏய், என்னது இது? வானத்துல பறக்க வேண்டிய என்ன பூமிக்குள்ள பறக்க விடுறீங்களா? ஏய், நீங்க என்னப்பா பண்றீங்க? ஆ. உங்களை காப்பாத்ததான்ப்பா வந்திருக்கோம், கவலையப்படாதீங்கப்பா. என்னப்பா இது? ஒரு கூட்டமே வருது. எப்ப ஆளை விடுங்கடா சாமி. ஏய். ஏய், என்னப்பா இது? இந்த சுரங்கத்தை கொஞ்சம் பெருசாக தோணுனா என்னவாப்பா? அடச்சுமாரு, இங்க இருந்து வெளியே போனதும் கண்ணா சார் கிட்ட சொல்லுவோம் சுரங்கத்தை கொஞ்சம் பெருசா கட்டுறதுக்கு. அட, அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நாம என்ன தினமும் இங்க வந்து போயிட்டா இருக்க போறோம்? எங்க போறது? எங்க போறது? நண்பர்களே நதியில குதிங்கப்பா, நதியில குதிங்க. அவனுக்கு பயத்துல உயிர் போயிட்டு இருக்கு. உனக்கு ஸ்விம்மிங் பண்ணணுமா? பெருசே, உயிர் தப்பிக்கணும்னா நாம இப்ப நதியில தான் குதிக்கணும். அது ஸ்விம்மிங் பண்றதுக்கு இல்ல. ஆ. பாவா முழுக போறாப்பா, முழுக போறாப்பா, காப்பாத்துங்க. சிறுசு, உட்கார்ந்து அடி வாங்கிக்கலாம். இனி ஓடுற தம்பி என்கிட்ட சுத்தமா இல்ல. நீங்க எல்லாரும் என் பையனோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. அப்பேற்பட்ட உங்களை நான் எப்படி அடிக்கிறது? இந்த ஆள் தான் டாங்கி. நம்மளை எப்படி அடிக்கிறதுன்னு நம்ம கிட்டயே கேக்குறாப்ல. ஏய், டாங்கி பூனை. அவர் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? நம்மள அடிக்க மாட்டாங்களா? நட்பா? சந்தேகமா? இனிமே நம்ம எல்லாருமே நண்பர்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஒரே ஒரு பிரச்சனை தான் சார், எப்படி வெளியே போறதுன்னு சொல்லுங்க சார். ஆமாமா, எப்படி வெளியே போறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆ. நிச்சயமா. அதுக்கு முன்னாடி எங்க கிராமத்துக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்றோம்.